அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNUSRB போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எளிமையாக ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி படிக்கணும், ஸோ எந்தெந்த டாப்பிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNUSRB எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பதிவை அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் இந்த மாதிரி படித்தா உங்களால் கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே போல் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நமக்கு ஒரு இதாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி படிக்க தோணுதோ அந்த மாதிரி படிக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிலபஸை கவர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 11 விதமான ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் அதாவது TNUSRB மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வு எடுத்துக்கிட்டாலுமே அந்த சிலபஸ் வைஸ் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடிஷ்னலாக இப்போ TNPSC கொஸ்டின்ஸ் எடுத்துட்டிங்க அப்படி, அதாவது TNPSC சிலபஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ சிலபஸை தாண்டி அதில் எப்படி வருதுன்னா மேலும் பல அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது இது மட்டும் அல்ல, மேலும் சில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட் அங்கே ஹைலைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் மட்டும்தான் ஒரு சில ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஆனால் போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. சிலபஸில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் முன்னையே ஒரு வீடியோஸில் நான் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா 6th to 10th வரையும் சயின்ஸ் சோசியலில் இந்தந்த லெசனுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பயணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். அதாவது அந்தந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு லைன் பை லைன் படிங்க. மற்ற லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சிலபஸில் இல்லாத லெசன் அதில் அந்த பாக்ஸ் கொஸ்டின் அண்ட் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஹைலைட்டட் கொஸ்டின் இது மட்டும் நீங்கள் படிங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் ஸ்டடி பிளானோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தாராளமாக அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் சிலபஸ் வைஸ் மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதே போல் நிறைய பேர் கேட்பீங்க, சிலபஸ் நியூ புக்கா ஓல்டு புக்கான்னு சொல்லிட்டு. அது நியூ புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, ஓல்டு புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. காமனாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்போ கரண்ட்லி என்ன இருக்குது, இந்த 2020 to 2022 புக் இருக்கா. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓல்டு புக் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஓல்டு புக் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸ் கொஸ்டினையும் அந்த புக் பேக்கையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ அதே போல் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கைடு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் ஓகே தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமையே அந்த கொஸ்டினை எடுக்காமல் விட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ மார்க்கெட்டிங்கில் கொடுக்கக்கூடியவங்களும் கரெக்டாக தான் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு மிஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் அங்கே டெஸ்ட்டுக்கு கேட்பாங்க, அதாவது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ ஸ்கூல் புக்ஸை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கடைசி ஒரு 4 வருடம் 5 வருடத்தோட கொஸ்டின் எடுத்து அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஜிகே கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த ஜிகே கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. அதே போல் சைக்காலஜிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய சைக்காலஜி நீங்கள் சால்வ் பண்ணாலே மேக்ஸிமம் 90% அந்த டைப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே கேட்பாங்க. சரிங்களா? எந்த டைப்பில் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த டைப்லேயே நீங்கள் திரும்ப அந்த சைக்காலஜி டாப்பிக்கவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதிலிருந்து தான் வரும். சரிங்களா? அதே போல் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் நடந்த போலீஸ் எக்ஸாம்ஸை அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டினும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் புக் பேக் மற்றும் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அதாவது புக் பேக் அப்படின்னா எல்லாமே சரியான விடை, கோடிட்டிடம், பொறுத்துக, சரியா தவறா, கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னா இந்த உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், தகவல் பலை, தகவல் துறைகள், ஸோ ஒரு சில வேறுபாடுகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. இப்போ கெமிஸ்ட்ரியில் இந்த தனிமத்தோட ஆங்கில பெயர் என்ன, லத்தீன் மொழி பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாக்ஸ் கொஸ்டினில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மேக்ஸிமம் அதில் இருந்து தான் கொஸ்டின்ஸே வரும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரினா மட்டும்தான் லைன் பை லைன் வரும். மேக்ஸிமம் இந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் டைப் கொஸ்டின்ஸில் தான் அதிகமான கொஸ்டின்ஸே கேட்குறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு ஓரல் ரீடு. இப்போ ஒரு லெசன் எடுத்துட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
ஐரோப்பியர்களோட வருகை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஸோ இந்த மாதிரியான முன்னாடி ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, ஸோ பிரிட்டிஷ்காரர்கள் அவங்கள பற்றின தகவல் எல்லாமே ஓரலாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இவ்வளோ கண்டென்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு முறை நீங்கள் ஒரு லெசனையும் ஓரலாக படிக்கணும் சரிங்களா. அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா. அதாவது இந்தந்த டாப்பிக்லாம் நம்ம படித்தோமான்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஐடியா அந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஒரு முறை ரிவிஷன் பண்ணி, அதாவது ஒரு முறை ஓரலாக படிச்சுட்டு அதுக்கு மேலே அதை ரிவிஷன் கொடுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதணும் சரிங்களா. இப்போ நம்ம சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் டெஸ்ட் பேட்ச் புக்கே வந்து உங்களுக்கு நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி ஆகிற மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே ஒரு 70 டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு போட்டு பார்க்குற மாதிரி நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம் சரிங்களா. அந்த மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே போல் சைக்காலஜி இது எல்லாம் முடிச்சிட்ட பிறகு டெய்லி, அதாவது இப்போ வந்து ஜிகே பாதி படிக்கிறீங்க, ஒரு 1 hour 1.5 hour வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ இந்த டாபிக் படிக்கிறீங்க, ஒரு டாப்பிக்கை நீங்கள் சைக்காலஜியும் பார்க்குறீங்க சரிங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா. அதே போல் 80 மார்க் ஃபுல் டெஸ்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க் ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தந்த சைடில் நம்ம வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டு எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அதை ரீட் பண்ணி விடுவீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் 80 மார்க் ஃபுல் டெஸ்ட் போடுவீங்க. ஸோ நம்ம இந்தந்த 80 மார்க் ஃபுல் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னாலே டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதுனதில் கிளியர் ஆகிடும். 80 மார்க் ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதினாலே மேக்ஸிமம் சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும் ஓகேங்களா. ஸோ 80 மார்க்கில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, அதில் ஜிகேல வீக்கா இல்லை சைக்காலஜியில் வீக்கான்னு பார்த்துட்டு எதில் வீக்காக இருக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் உங்களால் போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதை நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி சார் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறது, ஸோ எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNUSRB போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பதிவையும் அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் 6th to 10th வரை இருக்கக்கூடிய தமிழ் வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அதாவது அது எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் 6th to 10th வரை இருக்கக்கூடிய பொது தமிழ் கொடுங்க, பொது தமிழ் மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஏன்னா வந்து நீங்கள் பொது தமிழில் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ரிட்டன் மார்க்கை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஏன்னா வந்து நிறைய பேர் சயின்ஸ் அண்ட் சோசியல் மட்டும் படிப்பாங்க, சைக்காலஜி மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த பொது தமிழுக்கும் கணிதத்துக்கும் யாரும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்காதவங்க முன்னாடி நம்ம நிற்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்காத லெசனுக்கு நம்ம கொடுக்கணும். அதாவது சரி ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு டவுட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் கிளியர் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே.